உளுந்தங்களி. உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கருப்பு உளுந்து மாவு, அரிசி மாவு ரெண்டையும் 4 கரண்டி எடுத்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் வெந்தயப்பொடி, 1 ஸ்பூன் சுக்கு பொடி, இல்லை 150 கிராம் டு 200 கிராம் கருப்பட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலக்கி எடுத்ததை டைரெக்டாக நம்ம அடுப்புலேயே வச்சு ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணும்போது அந்த உளுந்து ஒட்டி வரும். அதை நல்லா நம்ம ஒட்டாமல் கலக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா உளுந்து பசத்தன்மை அதிகமானது. ஹை ப்ரோட்டீன், நிறைய விட்டமின், மினரல்ஸு, கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறது உளுந்துலேயும் இருக்குது, வெந்தயத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் வேணும், உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட்டானது அப்படின்னா வெந்தயத்தை கூட 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது நம்ம வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிடுவோம். அப்போ தான் டேஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு உளுந்து மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்ச உடனேலேருந்து நல்லா கிண்டணும். ஏன்னா ஒட்டி 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 வரும். அப்புறம் கொஞ்சம் ஒட்டி வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு நல்லெண்ணெய் ஒரு 5 ml சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். அப்போ அந்த நல்லெண்ணெயோடு மிக்ஸ் ஆகி நல்ல அந்த களி நல்லா திரண்டு வரும். நம்ம இது கட்டியாக ஆகணும், தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வேணும், நல்லா கரண்டி எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிட்ற அளவு வேணும் அப்படின்னா நம்ம 4 டம்ளர் தண்ணியிலே போதும். நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா லாஸ்ட்டில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், நல்லா கட்டிப்படும். அதுக்கப்புறம் திருப்பி லாஸ்ட்டு அந்த ஒரு வெடிப்புத்தன்மை வரும், ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த டயத்தில் நம்ம திருப்பியும் ஒரு 5 to 10 ml நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ இது நம்ம ஏன் மாவெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம உளுந்தை ஊற போட்டு அரிசியை ஊற போட்டு அரைச்சி அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு எல்லாருமே பண்ணிக்கிட முடியாது. இப்போ இது நம்ம ஒரு மாவாக ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா ஒரு பேச்சுலராக இருக்கட்டும், நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்ம ரெடியாக ஈஸியாக பண்ணிக்கிட முடியும். அதனால தான் இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம மாவையே ஆட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், அடிக்கடி பண்ணுவோம். இதை வாரத்தில் 2 to 3 தடவை நம்ம சாப்பிடணும். நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை ரிமூவ் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல வழி. இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது பார்த்திங்களா, இந்த டயத்தில் கூட ஒரு 5 to 10 ml நல்லெண்ணெய் விட்டு கிண்டணும். இது ஒரு 4 மணி நேரம் நம்மளுக்கு வயிறு பசிக்கு நல்ல அடங்கும். ஒரு சாப்பிட்டாச்சுன்னா 4-5 மணி நேரம் கம்முன்னு இருக்கும். ஆனால் உளுந்துலேயும் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது, வெந்தயத்துலேயும் இருக்குது, ஃபைபர் நல்லா இருக்கிறதுனால நம்ம மோஷனுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கூட கொஞ்சம் ஆயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு 5 ml ஆயில் போட்டு சாப்பிடலாம், இல்லது டைரெக்டாகவே சாப்பிடலாம். தேங்க்யூ. ஜிம் போகிற பாய்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு. ஏன்னா ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு நிறைய முடி கழியும். ஏன்னா நம்ம ஹீட் அதிகமாகுது. அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணதுக்கு இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும். அவங்க வெந்தய பொடியை கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ரெகுலராக செஞ்சு சாப்பிடுங்க. இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.